எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நான் அன்னைக்கு சொன்னது போல தான் முதல்ல உங்ககிட்டேருந்து போராட துவங்குங்க. ஏன்னா நமக்கு நடக்கிற அனைத்துக்கும் நாம் மட்டும்தான் காரணம். தீதும் நன்றும் பிறத்தர வாரா இல்லையா? அதனால் முதல்ல நம்மக்கிட்டேருந்து நம்மளை டெவலப் பண்ணிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா நாம் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் நமக்கு மட்டும்தானே தெரியும் இல்லையா? அது மாதிரி தான் முதல்ல ஒரு செயலை தொடங்கும்போது நல்லா சிந்தித்து ஆராய்ந்து தொடங்குங்க. திடீர்னு அந்த ஒரு செயலை நிறுத்தணும், என்னது வெற்றி கிடைக்கல, நம்ம நினச்ச மாதிரி இல்லை, ஒரு பிஸ்னஸே தொடங்குறீங்க, ஒரு கோர்ஸே படிக்கிறீங்க, அதில் உங்களால் சில சமயம் வெற்றி பெற முடியாமல் போகும், ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகாமல் போகும் நேரும்போது ஒரு அப்ரப்டாக அதை நிறுத்துவாங்க சில பேர். அப்படி நிறுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நிமிஷம் இதை நம்ம ஏன் தொடங்கணும் அப்படின்னு யோசிங்க. அதுக்கப்புறம் நிறுத்துறத பற்றி யோசிங்க. எதுக்கு தொடங்கணும் அப்படின்னு சிந்திச்சிங்கன்னா அதை பாதியில் நிறுத்துகிற எண்ணம் உங்களுக்கு வராது. அப்புறம் வழியில் மேடு பள்ளங்கள் இருக்க தான் செய்யும். வாழ்க்கைன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். தவறி விழுந்துட்டோம் அப்படின்னோடனே எங்கே தவறி விழுந்தோம் அப்படின்னு தேடுறதை விட்டுட்டு எந்த இடத்துல நம்ம கவனக்குறைவாக இருந்தோம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சிடலாம். ரொம்ப சுலபம். நான் என்ன சொன்னல, யாருக்கிட்ட தான் திறமை இல்லை, எல்லாருக்கிட்டையும் திறமை இருக்குது. நம்ம திறமையை எங்கே எப்போ எப்படி பயன்படுத்துகிறோங்கிறதுல தான் நம்மளுடைய வெற்றியே இருக்குது. நம்ம எங்கே விழுந்தோன்னு விழுந்த இடத்த தேடுறதுக்கு பதிலாக எந்த இடத்துல நம்ம கவனக்குறைவாக இருந்தோம் அப்படின்னு யோசித்தா வெற்றி நம்மளை தேடி ஓடி வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.